பல வருடங்களாக பல வருடங்கள் பல வருடங்கள் பல வருடங்கால ரொம்ப நாளாக வீடியோ போடாதனால என் மூளையை வந்து கசக்கி புழிஞ்சு நான் வந்து ஒரு ப்ராங்க் யோசிச்சிருக்கேன். நான் பிளட் வாமிட் ப்ராங்க் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். இது ரோஸ் மில்க் பார்க்குறதுக்கு பிளட் மாதிரியே இருக்கிறனால இதை தான் இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிறேன். இதை முடிஞ்ச அளவுக்கு வாயில் போட்டுட்டு போய் வாமிட் எடுத்துட வேண்டியதான். நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா வரவே இல்லை. அவங்க கிச்சனில் தோசை சுட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எண்ணெயுமே சாப்பிடுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நான் வாயில் உள்ளதை துப்பிட்டு 4 தோசையை வாயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவும் சாப்பிட ஆரம்பித்தாங்க. அவங்கள சாப்பிட விட்டதுக்கப்புறம் 2 டிஷ்யூ பேப்பர் இருக்கு இல்லையா, அதை நல்லா பிச்சு வாயில் போட்டுக்கிட்டேன். அப்போ தான் என்னென்னா பிளட் கொஞ்சம் கட்டியாக வரும், கொஞ்சம் பார்க்குறதுக்கும் ரியலிஸ்டிக்காக தெரியும். இப்போ எங்கள் அம்மா சன் டிவியில் அந்த அவார்டு ஃபங்க்ஷன் போட்டாங்க இல்லையா, அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சவுண்டு வந்து பிச்சுக்கிட்டு அடிக்குது. சன் டிவிக்காரங்களே கண்டிப்பாக காப்பிரைட் போட்டுருவீங்க. சன் டிவிக்காரர்களே இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு காப்பிரைட் போட்டுறாதீங்கப்பா. என்னாச்சு? ஏய் என்னாச்சுடா? பாத்ரூம் போடா. நடிக்கவே முடியல. அது என்னடா? அது ரத்தம் மாதிரியே இருக்குல்ல, அது என்னது நீங்களே சொல்லுங்க. ஜூஸ் இந்த மாதிரி கொடுத்த சொன்னியாடா ஒரு வார்த்தை. நான் தொடச்சுக்கிறேன், இருக்கட்டும். அப்புறம் கமெண்ட்ல கல்வி ஊத்துவாங்க. நீ கக்கி விட்டுட்டு அம்மாவை தொடக்கி விட்டுறியாடான்னு. இருக்கட்டுமா, நான் தொடச்சுக்கிறேன். நான் தொடச்சு நல்ல பேர் வாங்கிக்கிறேன். இங்க பாருங்க, நான் தான் தொடக்கிறேன் எல்லாத்தையும். இவ்வளவு ஆயிருச்சு. அப்பா ஒரு வார்த்தை எந்திரிக்க கூட இல்லம்மா. அவங்க எப்படி தூங்கிக்கிட்டு இருக்காங்க பாருங்கம்மா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் எந்த மாதிரி ப்ராங்க் பண்ணலான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அதையும் பண்ணிடலாம். பாய்.